ராஜ்யசபாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தம்பிதுரை உரையாற்றினர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் தலைமையிலும் இந்த சபையில் உரையெடுத்துரைக்கிறேன். முதலில், இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி முதுகெலும்பாக உள்ளது என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 60% அதிகமானோர் கிராமங்களில் வாழ்கின்றனர். எனவே, இந்தியாவின் வலிமை அதன் கிராமப்புற பொருளாதாரத்தின் வளத்தில் இருக்கிறது. அரசு கிராமப்புறங்களை மாற்றும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முதலில், பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா திட்டத்தை பற்றி பேச விரும்புகிறேன். இந்த திட்டம் கிராமப்புற குடியிருப்புகளை அனைத்து காலநிலைகளிலும் பயன்படும் சாலைகளுடன் இணைப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளது. இதன் மூலம் கோடிக்கணக்கான கிராம மக்களுக்கு சந்தைகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. சாலை இணைப்பு என்பது வெறும் போக்குவரத்து வசதியே அல்ல, அது பொருளாதார வாய்ப்புகளையும் சமூக இணைப்பையும் உருவாக்குகிறது. ஒரு கிராமம் சாலையுடன் இணைக்கப்பட்டால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும். குழந்தைகள் பாதுகாப்பாக பள்ளிக்கு செல்ல முடியும். நோயாளிகள் விரைவாக மருத்துவ சேவைகளை பெற முடியும். ஆனால் இந்த கட்டமைப்பு வளர்ச்சி பாராட்டத்தக்கதாக இருந்தாலும், திட்டங்களின் தரம், பராமரிப்பு மற்றும் குறிப்பாக தொலைதூர மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் காலத்திற்குள் நிறைவு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீண் திட்டம் கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு உறுதியான வீடுகளை வழங்கும். இந்த திட்டத்தின் கீழ் 3.9 கோடி வீடுகள் அனுமதிக்கப்பட்டு அதில் சுமார் 2 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இது ஏழை மக்களுக்கு மரியாதையான வாழ்விடத்தை வழங்கும் மிகப்பெரிய சாதனையாகும். இந்த திட்டத்தின் ஊக்கமளிக்கும் அம்சம் என்னவெனில், பல வீடுகள் பெண்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனால் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு வலுப்பெறுகிறது. இது பெண்கள் அதிகாரமடைதலுக்கும் குடும்ப நிலைத்தன்மைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பாகும். இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திற்கும், விவசாயிக்கும், தொழிலாளிக்கும், பெண்களுக்கும் வளர்ச்சியின் பயன் சென்றடைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். Sir, this is the base. When 1998, when I was transport minister, at that time, Modi, Atal Bihari Vajpayee ji wanted to develop the roads in the rural area. During collection of the petrol chest, 20,000 crores at that time the collection came. 10,000 crores he allotted for the rural development roads only at the Vajpayee period. I remember that is the main scheme started this kind of sense. Sir, regarding at the same time, the Manrega program, many members said, Manrega program originally called Mahatma Gandhi Rural Employment Program, MGR, like that. Because DMK people, they don't want MGR to come, Mahatma Gandhi. They removed Gandhi. They made national Manrega. Because MGR is the famous man rural area development. Sir, if you go in Tamil Nadu, Panchayat Raj, everything come under Madam period, the reservation came. But cooperative society elections, DMK are not our government. Cooperative society is very important for the rural development. The DMK government failed to conduct this kind of election. Second, sir, if you go to any rural area, you cannot travel in Tamil Nadu. All roads are very bad condition. They are blaming central government. Central government giving the funds. Your time is over. Using properly and misusing. That is the thing. This election is going to come. This DMK government is thrown out. Thank you. And ADMK government, along with that, we are going to form this. This is going to happen, sir. Thank you very much.